அட்டகாலியா? சரி சரியா சொல்லுங்க. எதுக்கு பிறந்தாங்கன்னு அட்டகாளிகள் 8 பேர் எதுக்கு பிறந்திருக்காங்க? எதுக்கு பிறந்தாங்க? மகுடாசுரனை சம்ஹாரம் செய்வதற்கு பிறந்திருக்காங்க. சரி அப்படிதானே? ஆமா. அப்ப அப்பன் மாயாண்டி சுடலை எதுக்கு பிறந்திருப்பாரு? மாயாண்டி சுடலை அதாவது முன்பொரு காலத்திலே, சரி, அந்த காலத்தெல்லாம் பிறப்பு இருந்திருக்கு. சரி, இறப்பே கிடையாதான். கிடையாது. இறப்பு இல்லைன்னா பூமி தாங்குமா? பூமி எப்படி தாங்கும்? பூமாதேவி தாங்கல. ஆகையினால் அந்த காலத்துல எப்படின்னா இறப்பு என்பதே கிடையாதான். சரி. அதாவது எப்படின்னா, அதாவது வயசு ஆக 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 மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அப்படி கூனி குறுகி அப்படி சின்னஞ்சிறு பிள்ளை மாதிரி ஆயிருப்பாங்க. குள்ளமாகி விடுவார்கள். ஆமா. சரி. குள்ளமாக இருப்பார்களா மனிதர்கள். சரி. அந்த காலத்துல வீட்டுல மாடாக்குழி போட்டு வீடு கட்டுவாங்க. சரி. மாடாக்குழின்னா என்ன மாடாக்குழி? மாடாக்குழி சிறுசா ஏற்கனவே விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு மாடாக்குழி போடுவாங்க. கார்த்திகை மாதம் தை மாதம் விளக்கு வைக்கிறது இல்ல, ஏற்கனவே வீட்டுகள்ல வந்து முன்னாடி மாடாக்குழியில் வச்சு வீடு கட்டுறாங்க. வீடு எங்க மாடாக்குழி எங்க போட்டிருப்பாங்க? முன்னாடி வெளியே போட்டிருக்காங்க. வெளியே போட்டிருக்கிறது வந்து கார்த்திகை மாசம் தீபத்துக்கு. சரி. ஆனா ஒவ்வொரு வீடுகளும் வீட்டுக்குள்ளேயே மாடாக்குழி வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே. அப்ப எதுக்கு அந்த மாடாக்குழி வச்சிருக்காங்கன்னா, எதுக்காக? அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய முன்னோர்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, சாவே கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. அங்க இருக்கக்கூடிய முன்னோர்கள்லாம் அப்படி முள்ளுல முதுகுல முள்ளு முளைச்சி, சரி, அப்படி கூனி குறுக்கி அப்படி சின்ன இப்படி ஒரு ஜான் தான் இருப்பாங்க. சரி. அவங்கள தூக்கி அந்த மாடாக்குழியில வைக்கிறதுக்கு தான் அந்த மாடாக்குழி. அந்த அளவுக்கு. சரி. அந்த மாடாக்குழியில வச்சுதான் அப்படி வீட்டெல்லாம் முழுகுவாங்களாம். சரி. ஆகையினாலே பூமி பாரம் தாங்க முடியாத பூமாதேவியானவள் என்ன செய்யறா? உடனே ஆதி கரை கண்ட பகவானாகப்பட்ட சூரவனிடத்தில் சென்று சென்றார். ஐயோ பகவானே, இந்த அவனி எல்லாம் படைத்தோனே, அதாவது இந்த பூமி பாரம் என்னால தாங்கவே முடியலையே. ஆகையினாலே இந்த பூமி பாரத்தை குறைச்சு, சரி, என்ன அதாவது என்ன செய்யணும்? இனிமே வந்து இந்த படைக்கிறது வந்து படைப்பு தொழில கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க பிரம்மதேவனை. பிரம்மதேவர்கிட்ட சொல்லி சொல்லுங்க, நிப்பாட்ட சொல்லுங்க. ஆமா. சரி. ஏன்னா இருக்கிறவங்கள புரியும் அந்த பூமி சுமையை குறைக்கணும். ஆகையினாலே இருக்கக்கூடிய உருள் நருள் பெருத்து விட்டது. சரி. இந்த நருளை எல்லாம் குறைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட போது உடனே பகவான் என்ன செய்கின்றார்? தெய்வ திருவள்ளுவனை வரவழைத்தார். சரி. தெய்வ திருவள்ளுவர்னு ஒரு ஆள் இருந்திருக்காரு. சரி. அந்த ஆதி கைலாசத்துல வெள்ளை யானையில் மீது அமர்ந்து கொண்டு, ஐயா தெய்வ திருவள்ளுவா, உன்னுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? பூலோகம் செல்ல வேண்டும். சரி. பூமியிலே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம், சரி, அதாவது உயிர் சுமையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி, சரி, என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொன்னாரு? பறையோசை அடிக்க சொன்னார். சரி. எப்படி அடிக்க சொல்லியிருக்காரு? எப்படி அடிக்க சொன்னாரு? பூவிருக்க, சரி, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனியும் இருக்க, அந்த கனியிலுமே முதிர்ந்த கனி மட்டும் உதிரை என்று பறையோசை அடித்து விட்டவர். சரி. அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் வெள்ளையான் மேல ஏது அமர்ந்து கொண்டு, சரி, பூலோகத்துக்கு வந்திருக்காரு. அவர் எப்படி அடிக்காரு? அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி. அங்க இருக்கக்கூடிய சூழ்ச்சியின் காரணமாக ஒரு சின்னஞ்சிறு பாலன் என்ன செய்யறான்? கல்லை விட்டு அப்படியே எரிந்தான். அவரு என்ன நினைக்காரு? கல்ல விரிஞ்சவனே என்ன நினைக்காரு? மாட்ட ரெண்டு பயங்க உடனே கோபம் கொண்ட தெய்வ திருவள்ளுவரானவர், பூமியில நல்லவங்களே இல்ல. ஆமா. ஆகையினால எப்படி அடிச்சிருக்காரு பாருங்க. எப்படி அடிச்சாரு? பூ உதிர, பிஞ்சுருக, காதி உதிர, கனி உதிரன்னு உதிர 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 உதிரன்னு அடிச்சிட்டாரு. எல்லாம் உதிர. ஆமா. சரி. பூவுன்னா என்ன சொல்றீங்க? பூ என்று சொன்னால் என்னது? பூ என்றால் என்ன? பூ என்றால் வயிற்றுக்குள்ள உள்ள சிசு. பிஞ்சு என்று சொன்னால்? பிஞ்சு என்று சொன்னால் 4 மாத குழந்தைகள். சரி. காய்னா? காய் என்றால் 8 மாசம் 9 மாசம். சரி. கனி என்று சொன்னால்? கனி என்று சொன்னால் பிறந்த குழந்தை பெருசான ஆட்கள், நம்மள மாதிரி. ஆமா, முதிர்ந்தவர்கள். அதாவது நடுத்தர வயசுல இருந்து பெரிய ஆள் வரைக்கும். கனியிலேயும் முதிர்ந்த கனின்னா யாரு? முதிர்ந்த கனி வந்து இவரை சொல்லலாமா? அழுக சொல்லலாம். ஓரளவு சொல்லலாம். ஆள் இளவட்டமா இருக்கா? ஜம்முன்னு அவங்களா சொல்றது. எட்டி முத்தி போச்சுல்ல? எட்டி வந்துருச்சா? இல்ல இல்ல இல்லையா. அவர் இன்னும் 20 வருஷம் வேணும். அவர் இன்னும் 20 வருஷத்துக்கு அடிப்பாரு. இன்னும் 20 வருஷத்துக்கு மேல வேணும். என்னத்தை அடிப்பாரு? ஆயா வசமா அடிப்பாப்ல. என்னத்தை அடிப்பாரியா? அடிப்பாப்ல. அடிப்பாப்லன்னா என்னத்தை அடிப்பாரு? உடுக்க உடுக்க அப்படி சொல்லும். உடுக்க தானே. நான் வேற எதே அடிப்பாரு நினைச்சிட்டேன். ஆகையினாலே தெய்வ திருவள்ளுவனானவன் பூவுதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, கனி உதிர அனைத்துமே உதிர 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 என்று பறைய ஓசை அடித்தார். உதிர 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 அடைக்க உதிர சொல்லிட்டா.
பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உதிர்களும் சரி அப்படியே மாண்டு விணிந்தார்கள். சரி. உடனே பூமாதேனானவள் அழுத கண்ணீரும் சிந்தையுமாக ஆண்டவனை அப்படியே தஞ்சம் புகுந்தாள். ஐயா பகவானே, இந்த பூமி பாரம் பொறுக்க முடியாமல் உயிர் சுமையை குறைக்க வேண்டும் என்று சொன்னீர். சரி, இப்ப உயிர் சுமை குறைந்து பிணச்சுமை அதிகமாகிவிட்டது. ஆகையினாலே இந்த பிணச்சுமையை குறைத்துக் கொடுங்கள் பகவானே. அந்த காலத்தெல்லாம் அதாவது முதல்ல சாகும்போது சுடுகாடு இடுகாடு எல்லாம் கிடையாது. சரி, என்ன செய்யறாங்க, ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிணங்களையும் கொண்டு வந்து ஊருக்கு மைய பகுதியிலே மையத்தில் வந்து வைப்பார்கள் ஒரே இடத்துல. அதனாலதான் அதற்கு பேரு மையானம். சரி, ஆமா, மைய பகுதியிலே வைத்து அப்படியே குமிச்சு வைக்கிறாங்க. சரி, இறந்து கொண்டே இருக்காங்களே. சரி, ஆகையினாலே இந்த பிணச்சுமையை குறைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பூமாதேவியானவள் கேட்டபோது இந்த பூமாதேவியும் பகவானும் பேசிக் கொண்டிருக்காங்க. பார்வதியானவள் பார்க்கவில்லை. பார்வதியானவள் எப்படி பாக்குறா, இங்கேயோ பேச்சு சத்தம் கேட்க நம்ம மதுரை பூமாதேவி வந்திருக்காங்களே, என்ன விவரம் நம்ம வீட்டுக்கார்ட்ட பேசுறாங்க. சரி, இன்று ஓரமாக நின்று கொண்டு ஒட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆமா, இவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டபோது அப்பதான் பகவான் சொல்வாரா, அம்மா பூமாதேவி, நீ ஒன்னும் கவலைப்படாதே. நீ முன்னாடியே போ, நானே ஈசனாக, சுடலை ஈசனாக, மாயாண்டி சுடலையாக அவதாரம் எடுத்து உன்னுடைய பிணச்சுமையை நான் குறித்து தருகின்றேன் என்று வாக்கு கொடுத்தார் பகவான். அப்படியே நடக்கும் என்று இந்த பார்வதி ஒட்டு கேட்டா பாத்தியா, ஒட்டு கேட்க கூடாது. அதாவது ஒட்டு கேட்டா என்ன, பெண்கள் ஒட்டு கேட்டாங்கன்னா என்ன, பெண்கள் ஒட்டு கேட்கறது பெரிய பாவம். இயற்கையை கேட்கறது பெரிய பாவம். அப்படி ஒட்டு கேட்டா மறு ஜென்மத்துல என்னவா பிறப்பாங்க, செவத்துல ஒட்டக்கூடிய பள்ளியா பிறப்பாங்களா. அதான் பள்ளி. ஆமா, ஆகையினாலே ஒட்டு கேட்கறது ரொம்ப 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 தப்பு. ஆகையினாலே பெண்ணே பார்வதி, நீ மறைந்திருந்து கேட்ட காரணத்தினாலே நான் என்ன செய்யறது தெரியுமா, நான் எங்கெல்லாம் நான் போய் பிறக்கின்றேனோ எனக்கு தாயாகவே நீயே வந்து பிறப்பாய். நான் சுடலையாக பிறந்தால் நீ சுடலை பேச்சியாக வந்து பிறப்பாய் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டு இதுதான் சுடலை மாடன் பிறவி செய்யக்கூடிய காரணம். ஆமா, அதான் பாரு, மாயாண்டி சுடலை போய் பணத்தை திங்கிறாருன்னா அதுக்குண்டான அர்த்தம் பொருள் இதுதான். ஆகையினாலே எவ்வளவு இருக்கு, ஆமா, நிறைய கிடக்கு. சரி, சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம ஷார்ட்கட்ல கொண்டு வந்துக்கிட்டு. ஆகையினாலே அப்பன் மாயாண்டி சுடலை தில்லைவன கிளமதிலே சுடலை ஈசனாக உருவெடுத்து பேச்சியாக தாயாகப்பட்ட பார்வதியா தேவியானவள் பிறந்து அங்க அப்படி இருக்க அங்கே பெரும்புலச்சி மங்கையானுடைய திருமகள் மாவசைக்கு பெண்குடியானவள் கர்ப்பமுற்றி இருக்கின்றாள். சரி, அவள் எப்படி கர்ப்பமுற்றிருக்கின்றாள், மாஸ்தையிலே உடையவனை தஞ்சம் என்பாள். அவள் இரண்டாவது மாஸ்தையிலே ஈஸ்வரனை தஞ்சம் என்பாள். மூன்றாவது மாஸ்தையிலே முக்கண்ணனை தஞ்சம் என்பாள். நான்காவது மாஸ்தையிலே நாவரச்சி கிருகிருப்பாள். ஐந்தாவது மாஸ்தையிலே அறவயிறு பூரணமா. இன்னும் அந்த பெண் கோடியா, இன்னும் அந்த பெண் கோடியா, அவள் என்ன விதம் இருக்குகின்றாள். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய மாவசிக்கு பெண்குடியால் அப்படி இருந்தபோது அப்பதான் சொல்றாங்க, அங்க இருக்காங்களே பழியமார்கள் செய்யக்கூடிய விவசாயத்தை எல்லாம் அப்படி அட்டகாசம் செய்து வருகின்றார் அப்பன் மாயாண்டி சுடலை. அவர் எதுக்கு காக்காட்சி மலையில கண்ணாடி சோலையில அங்க ஏழுமலங்காவல எப்படி எதுக்காண்டி இப்படி அட்டகாசம் பண்றாரு தெரியுமா? எப்படி அங்க பயிர் வேலையை அளிக்கிறது யாருன்னு கணக்கு பாக்குறதுக்கு பெரும்புலையனை வரவழைப்பாங்க. சரி, பெரும்புலையன் இங்க வந்தா அவனை ஒரே போட்டு தள்ளிட வேண்டியதான் என்று சொன்ன போது என்று எண்ணம் கொண்ட அப்பன் மாயாண்டி சுடலையானவர் அனைத்து பயிர்களையுமே நாசம் செய்தார். பார்த்தார்கள் பழியமார்கள் என்ன நினைக்காங்க, என்ன பொல்லாத தேவதை வந்திருக்குது போலயே, இப்படி நம்மளை பயிரெல்லாம் இப்படி நாசம் செஞ்சுட்டு போச்சு, விவசாயங்கள் எல்லாம் அழித்து விட்டது, உண்பதற்கு உணவில்லை, என்ன செய்வது, நம்ம என்ன செய்வது, நாளை உருண்ட பஞ்சம், நாயகரும் தோற்ற பஞ்சம், மரக்கால் உருண்ட பஞ்சம், மாமன்னரும் தோற்ற பஞ்சம், ஆலா
ஆக்கு உருண்ட பஞ்சம் ஆடரசன் தோற்ற பஞ்சம் பஞ்சமோ பஞ்சம் 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 வந்துருச்சு. பஞ்சம் தலைவரிச்சு வருது. சாப்பாடு இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. கிடையாது. ஆகையினாலே இந்த பயிரை அளிப்பது யார் என்று அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பா உடனே அண்ணனாக இருக்கக்கூடிய பெரும்புரனையை வரைத்தார். சரி, எப்படி கூப்பிடுறாங்க? எப்படி கூப்பிடுறாங்க? அண்ணா அண்ணா பெரும்புலையா வார்த்தை ஒன்று சொல்ல கேளும், தெய்வம் ஒன்று அட்டகாசம் செய்கிற அது வான்கரம்பை பிடிப்பதும் குத்து வாழை பூச்சி போல குத்து வெட்டாய் வெட்டுதையா விவசாயம் அழிந்ததையா அண்ணா விவசாயம் அழிந்ததையா ஐயா வாரும் ஐயா பெரும்பூலையா அண்ணா பெரும்புலையன் இது யாருன்னு நாங்க தெரியணும் என்று பெரும்புலையனடியில் கேட்டபோது பெரும்புலையன் என்ன சொல்றான்? என்ன சொல்றீங்க? அப்பா இங்க வாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா இல்ல நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது. அதாவது கணக்கு சொல்லணும்னா அந்த பொல்லாத தேவாதையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பூஜை எல்லாம் செய்ய வேண்டும். பூஜை செய்யணும்னா சும்மா செய்ய முடியுமா? முடியாதுல்ல. பூஜைக்கு ஏற்ற ஜாமான் எல்லாம் வேணும்ல. என்னென்ன ஜாமான் லிஸ்ட் போடு பார்ப்போம். சரி சொல்லுங்க. அட்டை கும்பம் 8. அட்டை கும்பம் 8. அதற்கு தேங்காய் 10. அதற்கு 8 10. 8 10. ஆமா. கும்பம் 8 கும்பம் தான். ஆமா. 8 கும்பத்துக்கு 8 காய் தானே வேணும். 8 காய் வேணும். 10 காயில ஓடுறிய எதுக்கு? அப்ப 2 காய் எதுக்கு? 2 காய் சொன்னா தலையில உடைக்கவா? அது அநியாயமான செயல். அப்படியா? ஆமா. சரி. அதாவது 8 கும்பத்துக்கு 2 காய் உடைக்கிறதுக்கு. சரி. ஆகையினாலே இன்னும் என்னெல்லாம் வேணும் தெரியுமா? 2 உடைக்கணுமோ? சரி. கண்ணி நூர்த்த கதலை இலை நூல் எழுதியாச்சு. அதெல்லாம் என்னது? அதெல்லாம் என்ன? நீங்க சொன்னிய லிஸ்ட் போட்டிருக்கு. சொல்லுங்க பாப்போம். கன்னி பெண்கள் தான் வந்து நூற்கணும் நூல். சரி. அந்த நூலை வச்சுதான் அந்த கும்பத்துல சுத்தணும். சரி. சுத்தமான நூல். சரி. கன்னி நூத்த கதலை இலை நூல். இன்னும் என்னெல்லாம் வேணும் சொல்லுங்க லிஸ்ட். நான் தானே எழுதுறேன். சுடுகாட்டு சாம்பல் எழுதியாச்சு. சுள்ளக்கரை சாம்பல் எழுதியாச்சு. மையான சாம்பல் எழுதியாச்சு. வீட்டெடுப்பு சாம்பல் எழுதியாச்சு. எழுதிட்டியா? எல்லாம் எழுதியாச்சு. எழுதுதுல பெரிய ஆளா இருப்பா. ஆமா. இத்தனையும் கொண்டு வாருங்கள். சரி. அது மட்டும் கிடையாது, இன்னும் ஏற்றதொரு பூஜை பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு சரி என்ன செய்யறான் சொல்லுங்க. அச்சரமிட்டு மாரண மந்திரத்தை அப்படியே ஜெபித்தான். சரி. வெத்தலையை எடுத்து அஞ்சன மை போட்டு வெற்றிலையை மை தடவி விளக்குழியில் வார்த்த போது சரி அங்க யார் தெரியுறா? காற்றும் இல்லை கருப்பும் இல்லை அப்பன் மாயாண்டி சுடலையானவர் காலனாக தெரிகின்றான். ஏப்பா அங்கேயும் போய் சாட்ட பண்றானா? ஈயும் இல்லை எறும்பும் இல்லை எவனாக தெரிகின்றான். சரி. அதாளி போடுறாரு, கத்துறாரு. பக்கத்தில் நின்று கொண்டு அப்பன் மாயாண்டி சுடலை ஓங்கி ஒரு வப்பு வைக்காரு. சரி. அடே பெரும்பலையா என்னையாடா யாருன்னு பாக்க? என்ன வந்து யாருன்னு நீ கேட்பது? நீ யாருடா? என்னைய வந்து கேட்க? நான் தாண்டா சுடலை மாடன். அது மட்டும் இல்லடா, உன் மகளை கற்பழித்ததும் நான் தானடா. ஆகையினாலே ஏற்றதொரு பூஜையை படையெல்லாம் கொடுத்தால் நான் இவ்விடம் விட்டு வேறிடம் செல்லுவேன். இல்லை என்று சொன்னால் உன்னையே நான் பழி வாங்கி விடுவேனடா என்று பெரும்புலையனானவிடம் அப்பன் மாயாண்டி சுடலையை சொன்ன போது, ஐயா உங்களுக்கு என்ன பலிகள் வேணும்? என்ன பலிகள் எல்லாம் வேணும் என்று கேட்டபோது அப்பன் மாயாண்டி என்ன கேட்கறது தெரியுமா? எனக்கு எட்டாத வீடம் விட்டு ஏணி வைத்து மாலை சாட்ட வேண்டும். சரி. உச்சியில் கலசம் வைத்து இந்த காக்காட்சி மலையில் 7 நிலையம் போட வேண்டும். ஏமசாம ஊட்டு போட வேண்டும். சரி. அது மட்டும் கிடையாது, 6 நிலையம் போட்டு அர்த்தசாம ஊட்டு போட்டு கொடுக்க வேண்டும். இப்படி எல்லாம் ஊட்டு போடணும். சரி. ஆமா. இத்தனை படைகளையும் ஏற்றுக்கொண்டு இது மட்டும் போதும் நினைக்கியா? சரி. எனக்கு நரபலி வேண்டுமடா. நரபலியா? ஆமா. இதான பெரிய தெரியுது. நரபலினா உன்னை மாதிரி தலை நரைச்சவன கொண்டு போய் வெட்டவா? அதான் நீ கேட்டதெல்லாம் கொடுத்துடலாம். நரபலி என்று சொன்னால் மனிதர்களை பலியிட வேண்டும். சரி. அது மட்டும் நரபலினா சும்மா லேஸ்பட்ட நரபலி கிடையாது. எப்படி? ஒருவனுக்கு ஒரு மகளாக இருக்க வேண்டும். அப்படியா? ஒருத்திக்கு ஒரு மகளாக இருக்க வேண்டும். தலைமகளாக இருக்க வேண்டும். தலைப்பிள்ளை சூலியாக இருக்க வேண்டும். அதுவும் சரி. அட பொல்லாத தேவதையே, தலைப்பிள்ளை சூலிக்கு நான் எங்க போவேன்? எங்க போவேன்? போ. சரி. அதான் உன் மகள் இருக்காளடா என்று சொன்ன போது சரி என் மகளை எங்கு வந்து பார்த்தாய்?
அதானே இன்று எங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய மாயாண்டி சுடலையானவரிடத்தில் பெரும்புலியன் சொன்னபோது உன் மகளை கற்பழித்ததும் நான் தான், அவளை காவு வாங்க போதும் நான் தான், உன் மகளை மட்டும் இந்த பூட்டு போட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உன்னையும் நான் பலி வாங்குவேன் என்று சொல்லி அனுப்பிய போது அங்கே இருக்கக்கூடிய பெரும்புலியானவன் அந்த பூஜையை அப்படியே வைத்து முடித்து விட்டு எங்க போறான், நேராக அரண்மனைக்கு போகின்றான். அரண்மனைக்கு செல்கின்றான். அவன் எப்படி செல்கின்றான் தெரியுமா? ஓட்டம் நல்ல பெருமடையா ஓடோடி வந்திடுவான், ஓட்டம் நல்ல பெருமடையா பெருமடையா ஓடோடி வந்திடுவான், அவன் நடந்து அவன் வாரானே அந்த நேரம் அவன் வாய்த்ததொரு வேளையிலே இந்த காக்காச்சி மலை கடந்து இந்த கண்ணாடி சோலை வீட்டு அந்த மாகாளி பெரும்புலையா அந்த ஏழு மலங்காவி வீட்டு அங்கே ஏற்றதொரு பெரும்புலையா அந்த அரண்மனைக்கு வந்திடுவான், அவன் அரண்மனைக்கு வந்திடுவான். அந்த அருமையுள்ள பெருமூலையன் பெருமூலையன் காக்காட்சி மலை தான் கடந்து கண்ணாடி சோலை தான் கடந்து. காக்காட்சி மலை கண்ணாடி சோலைனா எங்க? காக்காட்சி மலை கண்ணாடி சோலை அது எங்க இருக்கு? சரி, எங்க இருக்கு சொன்னா தான் தெரியும். மேமலை எல்லாம் கிடையாது, கீமலையும் கிடையாது. சரி, இப்ப இருக்கக்கூடிய ஆரியங்க மலை இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதுதான் காக்காட்சி மலை கண்ணாடி சோலை. ஐயப்ப மலையா? ஆமா. சரி, மேற்குள்ள மலை ஆரியங்காவ மலையாகப்பட்ட காக்காட்சி மலையை தான் கடந்து சரி நேர அவனுடைய அரண்மனைக்கு வந்தான். சரி, தன் மகளை பார்த்து மகளே மாவிசக்கி, அதாவது நம்முடைய குலதெய்வத்துக்கு ஏழுமலங்காவதிலே ஊட்டு போட்டு கொடை போட்டு கொடுக்க வேண்டும். காவு பூஜை பார்த்தாய் என்று சொன்னால் கண்மணியை பெற்றெடுப்பாய், மாபூஜை பார்த்தாய் என்று சொன்னால் மதலையை பெற்றெடுப்பாய் என்று சொன்ன போது அவளோ தெரிஞ்சுக்கிட்டா. என்ன நினைக்கிறா? இங்க வாங்க, நானும் நிறை மாத சூரியாக இருக்க வேண்டும். சரி, ஆகையினாலே காவு பூஜைக்கும் வர மாட்டேன், கண்மணியும் நான் பெற வேண்டாம், மாபூஜையும் பார்க்க வேண்டாம், மதலையும் நான் பெற வேண்டாம். எனக்கோ எந்திரிக்க முடியல, உட்கார முடியல. சரி, எவ்வளவோ சொல்லி பார்த்தா. சரி, என்ன செய்யறான் தெரியுமா? உடனே அஞ்சன மைய எடுத்து அப்படியே மகளோட நெற்றியில் வைக்கின்றான். சரி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன் என்று சொன்னேன். சரி, போக மாட்டேன்னு சொல்லவே என்ன செய்யறா? மைய எடுத்து வச்சவும் சரி எப்பா உடனே கிளம்புங்க போவோம் என்று சொல்கின்றார். உடனே பெருமலையன் என்ன செய்யறான்? பேய்களை வரவழைத்து வாழைத்தடை தண்டியலை உண்டு பண்றான். சரி, வாழைத்தடை தண்டியெல்லாம் என்னது? மகள் ஏறி உட்கார்வதற்கு. சரி, தண்டியலை வரவழைத்து தண்டியில் மீது மகளை ஏறி வைத்துக் கொண்டு ஏழும் பாடிக்கொண்டு பேய்கள் எல்லாம் அப்படியே போகின்றது. சரி, எங்க போகுது? நேராக காக்காட்சி மலை கண்ணாடி சோலைக்கு சென்று விட்டது. சரி, அங்க அப்படி இருக்கும்போது அப்பன் மாயாண்டி சுடலைக்கு அங்க இருக்கக்கூடிய பழியமார்களும் சரி பெரும்புலையன் ஆனவனும் சரி எப்படி போட்டு போட்டு கொடை கொடுக்கின்றான் தெரியுமா? எப்படி எட்டாத பீடம் எட்டு ஏணி வைத்து மாலை சாட்டி உச்சியில கலசம் வைத்து உச்சி மாலை சாதா சூலாடு ஒருவர சூல பஞ்சி மறுவர வாலாடு ஒருவர பாலு பஞ்சி மறுவர மூலியா பந்தி கொள்ளி அங்க சட்டி சாதம் உண்டு பண்ணி அங்க முட்டையோடு முருங்கைக்காயும் அங்க முட்டையோடு முருங்கைக்காயும் அவ உருவடப்பாய் போட்டிடுவா. வாங்கி உண்டா சுடலை மாயாண்டி எல்லா படையிலையும் ஏற்றும். அடே
பெருமுலையா, அடே பெருமுலையா, நான் சொன்ன முக்கியமான ஒரு வழி இருக்கேடா. உன்மகளை உடனே வெட்டி மறித்து பலி கொடடா. சரி, என்னடா லேட்டு, ஏன் இப்படி தாமதப்படுத்துற என்று சொன்ன போது தன் மகளை என்ன செய்கின்றான் தெரியுமா? என்ன செய்கின்றான்? பெரிய பரன் ஒன்று அமைத்து வாழைத்தலை என்று சொல்லக்கூடிய கற்றாழை நாள் உரித்து மகளோட கைய காலை அப்படியே கட்டினான். பரன் மீது ஏற வைத்துக் கொண்டு கைய காலை கட்டினா பாத்தீங்களா, அந்த பெண்ணாளுக்கு அப்பதான் நினைவு வருது. சரி, மைய வச்ச நினைவு அப்பதான் வருது, மாறுது. சுய நினைவு வந்து பெண்ணாளானவள் எப்படி சொல்லுகின்றாள் தெரியுமா? எப்படி சொல்லுகின்றாள்? எந்தகப்பா சண்டாளா என்ன மோசம் செய்ய போறாய், எந்தகப்பா சண்டாளா என்ன மோசம் செய்ய போறாய், எந்த ஒரு தேவதைக்கும் என்னை வழி கொடுக்க போறாய், எந்த ஒரு தேவதைக்கும் என்னை வழி கொடுக்க போறாய், எந்த ஒரு தேவதைக்கும் என்ன வழி கொடுக்க போறாய், எந்த ஒரு தேவதைக்கும் என்ன வழி கொடுக்க போறாய். அட எந்த கப்பா பொந்தகப்பா ஈன சாதி பெருமுலையா, பெருமுலையா கொல்லாத தேவாதைக்கு என்னை பலி கொடுக்க போறாய். பயண மையதற்கு சிமிழதற்கு மண்ணை வெட்டி புதைத்தால் என்ன, மையதற்கு சிமிழதற்கு மண்ணை வெட்டி புதைத்தால் என்ன, தலைமகளோ கற்பொழிய தானே நீயும் வாழலாமா, உன்மகளோ கற்பொழிய உலகத்திலே வாழலாமா, உன்மகளோ கற்பொழிய உலகத்திலே வாழலாமா, உன்மகளோ கற்பொழிய உலகத்திலே வாழலாமா. அட எந்த கப்பா சண்டாளா மையதற்கு சிமிழதற்கு மண்ணை வெட்டி புதைத்தால் என்ன, உன் மகளோ கற்பொழிய தானே நீயும் வாழலாமா, வாழலாமா, உனக்கெல்லாம் மையதற்கு சிமிழதற்கு எதுக்குடா உனக்கு. ஆகையினாலே அருவாளை கையில் எடுத்து கையில் எடுத்து அருவாளை கண்டபோது அந்த பெரும்புளச்சி மங்கையின் இடத்த மாவசைக்கு பெண்கொடியானவள் எப்படி அழுது புலவுகின்றாள், அருவாளை பார்க்கும் போது அங்கமெல்லாம் பதறுதடா, அருவாளை பார்க்கும் போது அங்கமெல்லாம் பதறுதடா, உருவாளை பார்க்கும் போது உதறுதடா மேனியெல்லாம், உருவாளை பார்க்கும் போது உதறுதடா மேனியெல்லாம், உருவாளை பார்க்கும் போது உதறுதடா மேனியெல்லாம், உருவாளை பார்க்கும் போது உதறுதடா மேனியெல்லாம். அட சண்டாள எந்தகப்பா அருவாளை பார்க்கும் போது அங்கமெல்லாம் பதறுதடா, உருவாளை பார்க்கும் போது என் மேனியெல்லாம் பதறுதடா. என்ன கேக்குறா, அடே சண்டாள பெரும்பிள்ளையா இப்படி மோசம் செய்ய போகிறாயடா என்று அவள் எப்படி சாபம் கொடுக்கின்றாள் தெரியுமா? சாபம் கொடுக்கா, எள்ளும் கூறுக்கும் அது இறந்து மூளைக்குமடா, கொள்ளிக்கு பிள்ளையற்று கொடி முடிந்து போவாயடா, எள்ளும் நல்ல குறுக்கும் அது நிறந்து மூளைக்குமடா, எள்ளும் கூறுக்கும் அது நிறந்து மூளைக்குமடா, எள்ளும் கூறுக்கும் அது நிறந்து மூளைக்குமடா, எள்ளும் கூறுக்கும் அது நிறந்து மூளைக்குமடா. நீ கொள்ளிக்கு பிள்ளையற்று கொடிமுடந்து ஓவையடா, எள்ளும் குறுக்குமது நிறைந்து முளைக்குமடா, கண்டிப்பா முளைக்குமாடா. சாபம் கொடுக்கா. சரி, எதற்கு அப்பன் மாயாண்டி மாந்திரவாதியை பலி வாங்காம தன்னுடைய மகளை பலி வாங்குறாரு தெரியுமா? எதுக்கு பலி வாங்குறாரு? ஏன் என்று சொன்னால் இந்த மாவிசைக்கு யாரு பெரும்புலனுடைய மகள், இவளை கொன்னாதான் வந்து கொடி முடிந்து போகும். சரி, ஆகையினாலே கொள்ளிக்கு பிள்ளையிட்டு கொடி முடிந்து போவாயடா. இன்னொரு மாந்திரவாதி பிறந்தாதானே இப்படி எல்லாம் அட்டகாசம் பண்ணுவான். ஆமா, ஆகையினாலே மாந்திரவாதியோட வம்சத்தை அழிக்கணும் கண்டிப்பா. அப்படின்னா என்ன செய்யலாம்? மாவிசைக்கு ஆளை பலி ஏற்க வேண்டும். சரி என்று சொல்லி அப்பன் மாயாண்டி சுடலையானவருக்கு பூஜைக்கு நேரமாகிவிட்டது. சரி, உடனே என்ன சொல்லுகின்றார்? அடே பெரும்புலையா, என்னடா இது நல்ல நேரத்தில் அழுக சத்தம்? உடனே உனது மகளை வெட்டி மறித்து பலிவிடடா. சரி, வாள் கொண்டு வங்கி கொண்டு ஓங்கி
துடிக்கின்றான் அந்த பெண்ணாளை. சரி, அழுது துடித்த போது அங்கு இருக்கக்கூடிய மாவுசிக்கு பெண்கொடியாளை பெருங்குளையை இன்னும் எப்படி ஊட்டு போட்டு குடிக்கணும் தெரியும்? எப்படி கொடுக்குறான்? மாவோடு பொடியோடு எடுத்து வைத்தார் மகளை, மாவோடு பொடியோடு எடுத்து வைத்தார் மகளை, பார்த்தாரே சுடலை கண்ணு வாங்கி உண்டார் முதலை, ஆரி ரத்தம் தானும் உண்டு அந்த கப்பாணி மாடு சுவாமி, அந்த காக்காச்சி மலையதிலே, அந்த கண்ணாடி சோலையிலே, அந்த மாவி சக்கி வெண்கோடியா அவர் மாபூசை போட்டிடுவார், அந்த பயன் பற்ற கண்மணியை அவர் பெரும்பூசை போட்டிடுவார். அம்மா போடுங்கம்மா ஒரு கூலவே, அம்மா பொன்னான மணிக்கூலவே, சுடலை மாடன் படையில் ஏற்க அந்த பூஜை அல்ல பூஜை அம்மா, சப்பாணி மாடன் பூஜை அம்மா போடுங்கம்மா ஒரு கூலவே, அம்மா பொன்னான மணிக்கூலவே, இந்த மக்கள் எல்லாம் குலவையிட அப்பன் மாடசாமி வந்திடுவான், அவன் தலையில் ஒரு குல்லாவா ஐயா தாமரக்கா மணிய, அவருக்கு இடையில் ஒரு சல்லடமா 7 மணி வெள்ளையமா, அந்த ஈசன் பெற்ற பாலகண்ணா சப்பாணி சுடலை மாடல், அந்த பார்வதியால் பாலகண்ணா பாலகண்டான் சுடலை கண்ணு, அங்க உச்சி நல்ல வேளையாள், அங்க உண்டு தின்று ஊரடங்கும், இங்கு ஒரு சாம வேளையாள், இங்க நஞ்சு போட்டா நஞ்சரு கொலை விடுங்க ஐயா வரட்டும், இங்க நடிச்சாம வேளையம், இங்கு பிஞ்சு போட்டா பிஞ்சருக்கும், இங்க புதிய சாம வேளையிலே, இங்க உச்சி நல்ல வேளையிலே, இந்த ஆடி நல்ல மாசையிலே, இந்த அழகு வெள்ளி கிழமையிலே, இந்த நள்ளிரவு சாமத்திலே, அந்த நல்லதொரு மாடசுவாமி அங்க வில்லோடு முரசோடு அவருக்கு குட்டோடும் குலவையோடும் அந்த திருவிழா நடக்குதம்மா, போடுங்கம்மா ஒரு கூலவே, பொன்னான மணிக்கூலவே, மக்கள் எல்லாம் குலவையிட அவர் மாடசுவாமி வந்திடுவார், இன்னும் ஒரு கூலவே, அவ தாயான பேச்சு அம்மா, அவ பேரு பெற்ற தெய்வம் அம்மா, அவ ஒரு படி மஞ்சள் ஓடியா பேச்சு உள்ளாவில போடுவாள், அம்மா போடுங்கம்மா ஒரு கூலவே, அவ பேச்சு அம்மா ஆடி வாரா, அம்மா சாமாதி சாமம் போல இங்க சதுர்சாம வேலையில் அவ குளிப்பிள்ளைய புடுங்குவாளா, அவ குடியிடையா பேச்சு அம்மா ஓடியா பேச்சு போடுங்கம்மா ஒரு கூலவே, அம்மா உன்னான மணி போலவே, இந்த மங்கையர்கள் புலவையிட அவ மகராசி பேச்சு அம்மா, அம்மா அப்பு நல்ல சடையட கொலை ஓடுங்க அம்மாவுக்கு, அவ அங்கார ரூபக்காரி, அவ வாராளே வாராளே, அம்மா பேச்சு அம்மா வாராளே, அந்த மகனோட வாசலுக்கு அவர் வேட்டைக்குத்தான் போவாரா, அவர் விருப்பமுள்ள மாடசுவாமி, அவர் மாடசுவாமி முன்னடக்க, அவர் கற்பசாமி பின்னடக்க, இங்க நாதஸ்வரம்
தங்கம் வச்ச வல்லழகி அவ தாயும் நல்ல மகனும் ஆக அவ தானே இங்கே ஆடி வாரா அவ பேச்சியம்மா முன்னடக்க அவர் மாடசுவாமி பின்னடக்க அவர் கருப்பசாமி முன்னடக்க அந்த மாடசுவாமி முன்னடக்க அங்க அண்ணனும் தம்பியும் அவர் காடு சுத்தி வேட்டையாட அங்க விருப்பமுள்ள நேரம் அவர் வங்கியல கையில் எடுப்பார் அவர் வடிவழகன் மாடசுவாமி அவர் வரங்கள் மெத்த கொடுத்திடுவார் அம்மா வராளம்மா வராளே பேச்சியம்மா வராளே பேச்சி வாராளே பேச்சியம்மா வாராளே வராளம்மா வராளே பேச்சியம்மா வராளே வாராளம்மா வாராளே பேச்சியம்மா வாராளே உச்சி நல்ல வேளையில பேச்சியம்மா வராளே உச்சி நல்ல வேளையில பேச்சியம்மா வாராளே சாமாதி சாமம் போல சதுர்சாம வேளையில சாமாரி சாமம் போல சதுர்சாம வேளையில சாம கூட பூஜை ஏற்க சப்பாணி மாடசுவாமி ஓடியார் மாடசாமி பூஜை கேட்ட சப்பாணி மாடசாமி கருகி உருந்தி பிறந்த மக கருப்பசாமி வராரே ஓடியா கருப்பா குந்தமுள்ள கருப்பசாமி வாராரே அவ முட்டை போல கருப்ப முட்டை போல கருப்ப முட்டை போல மொழியழக கருப்பசாமி வராரே ஓடியா கருப்பா கருப்பசாமி வாராரே அவ சவ்வாது வாடக்கார கருப்பசாமி வராரே ஓடியா கருப்பா வாசக்கார கருப்பசாமி வாராரே அவ சாஞ்ச நல்ல நடையழக கருப்பசாமி வராரே சாஞ்ச நல்ல நடையழக கருப்பசாமி வாராரே அவ மலையா மலையழக கருப்பசாமி வராரே மலையா மலையழக கருப்பசாமி வாராரே வில்லுப்பாட்டு சத்தம் கேட்டு வேகமாக வராரு ஓடியா கருப்பா சுடலமாட வாராரே அவ ஆதியில லவகருப்ப கருப்பசாமி வராரே ஓடியா கலசத்தோடு கருப்பசாமி வாராரே அவன் 18ஆம் மடியழக பக்கத்துண வராரே ஓடியா கருப்பா மடியழகம் பக்கத்துண வாராரே வட்ட நல்ல ஆத்தா வட்ட நல்ல ஆத்தா வட்ட நல்ல பொட்டுக்காரி பேச்சியம்மா வராளே வட்ட நல்ல பொட்டுக்காரி பேச்சியம்மா வாராளே சாம கூட பூஜை ஏற்க கருப்பசாமி வராரே ஓடியா கருப்பா பூஜை கேட்க கருப்பசாமி வாராரே அவர் சப்பாணி மாடசாமி வாடி இங்கே வராரே ஓடியா சப்பாணி மாடசாமி மாடசாமி ஆடி இங்க வாராரே அவர் ஆனப்பந்தம் கையில் எடுத்து அருளாடி வராரு ஓடியா வந்த கையில் எடுத்து அருளாடி வாராரே அவர் பொன்னந்தண்டி கையில் எடுத்து மாடசாமி வராரு ஓடியார் மாடசாமி கையில் எடுத்து மாடசாமி வாராரே அவர் மையான வேட்டக்கார மாடசாமி வராரு மையான வேட்டக்கார மாடசாமி வாராரே அவர் இடுகாடு வேட்டக்கார சுடலமாட வராரு காடு வேட்டக்காரன் சுடலமாட வாராரே கையதுல சுடல கையதுல சுடல கையதுல சிலவனத்தை எடுத்துக்கிட்டு வரானே கையில சுடலொழிய எடுத்துக்கிட்டு வாரானே கரண்ட கால எலும்புகளை கரும்பு என்று கடித்திடுவா ஓடியா எறும்புகளை கரங்கி என்று கடித்து அவன் முட்டாங்காலு சுடல முட்டாங்காலு சுடல முட்டாங்காலு எலும்புகளை முறுக்கு போல திண்டிடுவா காடி ஓடியார சுடல போல தின்னிடுவா வில்லுப்பாட்டு சத்தம் கேட்டு மாயாண்டி வராரே நீர் பாய்ந்து சத்தம் கேட்டு மாயாண்டி வாராரே போடுங்கம்மா ஒரு கொலவ மாடசாமி வராரே ஓடியா ஒரு குலவ மாடசாமி வாராரே ஒய்யார கால்நடையா மாடசாமி வராரே யார கால்நடையா மாடசாமி வாராரே பேச்சியம்மா ஆத்தா பேச்சியம்மா தாயான பேச்சியம்மா தலைமையில மாடசாமி வராரே பேச்சிய ஓடி ஆத்தா பேச்சி மாடசாமி வாராரே தாயும் மகனுமாக தானும் இங்கே வராரே தாயான தயாவோடும் தாய் இங்க வாராரே மல்லிகைப்பூ ஆத்தா மல்லிகைப்பூ சொடல மல்லிகைப்பூ வாடக்கார மாடசாமி வராரே மல்லிகைப்பூ வாசக்கார மாடசாமி வாராரே பிச்சியப்பூ வாடக்கார பேச்சியம்மா வராளே பிச்சியப்பூ வாசக்காரி பேச்சியம்மா வாராளே சம்மங்கி வாடக்கார கருப்பசாமி வராரே சம்மங்கி வாசக்கார கருப்பசாமி வாராரே கருகி உருகி பிறந்த மக கருப்பசாமி வராரே பிறந்ததெல்லாம் கருப்பசாமி வாராரே 18ஆம் மடியழக பக்கத்துண வராரே ஓடியா கருப்பா அழகம் பக்கத்துண வாராரே சபரிமலை காவக்கார கருப்பசாமி வர ஓடியா மலை காவக்கார கருப்பசாமி வாராரே சாஸ்தாவின் முன்னோடி கருப்பசாமி வராரே சாத்தாவின் முன்னோடி கருப்பசாமி வாராரே வெள்ள குதிரையில வேகமாக வராரே ஓடியா கருப்பா குதிரையில வேகமாக வாராரே
வீச்சருவா கையில் எடுத்து விளையாடி வராரே கருப்பா கையில் எடுத்து விளையாடி வாராரே வேட்டநாய கையில் எடுத்து கருப்பசாமி வராரே கையில் எடுத்து கருப்பசாமி வாராரே மாலை கழுத்தழக கருப்பசாமி வர ஓடியா கழுத்தழக கருப்பசாமி வாராரே அவர் மைப்பூசும் கண்ணழக கருப்பசாமி வராரே மைப்பூசும் கொண்டழக கருப்பசாமி வாராரே போடுங்கம்மா ஒரு குலவ மாடசாமி வராரே போடுங்கம்மா ஒரு குலவ பொண்ணு மாட வாராரே மக்களுக்கு கருப்ப மக்களுக்கு வரம் கொடுக்க கருப்பசாமி வராரே மக்களுக்கு வரம் கொடுக்க கருப்பசாமி வாராரே ஆடி வரும் கருப்பனுக்கு போடுங்கம்மா ஒரு குலவ ஓடியா கருப்பா ஒரு குலவ முட்டை போல முடியழக கருப்பசாமி வராரே முட்டக்கண்ணு முடியழக கருப்பசாமி வாராரே கோவக்கார கருப்பனுக்கு போடுங்கம்மா ஒரு குலவ கருப்பனுக்கு போடுங்கம்மா ஒரு குலவ மையானும் போய் வருவான் மாடசாமி வராரே மையானம் போய் வரவே மாடசாமி வாராரே மாண்டமனத்தை திண்டிடுவா சுடல மாட வராரே மாண்டமண்ணன் திண்டிடுவான் சுடல மாட வாராரே இடுகாடு வேட்டக்கார சுடல மாட வராரே இடுகாடு வேட்டக்காரன் சுடல மாட வாராரே இறந்த மனத்தை அறிந்திடுவான் மாடசாமி வராரே இறந்த மனத்தை எழுத்திடுவான் மாடசாமி வாரானே போடுங்கம்மா ஒரு குலவ மாடசாமி வராரே போடுங்கம்மா ஒரு குலவ மாடசாமி வாராரே கருகி உருகி வந்த கருப்பசாமி வராரே அருகி முருகி வந்த கருப்பசாமி வாராரே அவ கச்சையத்தான் இருக்க கட்டி கருப்பசாமி வர ஓடியா கருப்பா கட்டி கருப்பசாமி வாராரே அவ கருங்கச்ச சுங்காலிட்டு கருப்பசாமி வராரே கருங்கச்ச சுங்கலிட்டு கருப்பசாமி வாராரே வெள்ளி பீடியருவா விளையாடி வரானே கருப்பா அருவா விளையாடி வாராரே விளையாடும் வீச்சருவா கருப்பசாமி வராரே விளையாடும் வீச்சருவா கருப்பசாமி வாராரே அரக்கு பிடியருவா கருப்பசாமி வராரே அருவா கருப்பசாமி வாராரே அழகுடைய கையருவா கருப்பசாமி வராரே அழகுடைய கையருவா கருப்பசாமி வாராரே கனத்த பிடியருவா கருப்பசாமி வராரே பெரியருவா கருப்பசாமி வாராரே கையருவா கருப்பன் கையருவா வெள்ளையம்மா கருப்பசாமி வராரே கையருவா வள்ளையம்மா கருப்பசாமி வாராரே கலச்சியம்மா வந்திடுவா கருப்பசாமி வராரே ஓடிய பேச்சு ஓடி ஆட்டா போடுங்கம்மா ஒரு குலவ பேச்சியம்மா வராரே போடுங்கம்மா ஒரு குலவ பேச்சியம்மா வாராரே ஆட்டா வீரப்பல்லா விரிசடையா பேச்சியம்மா வராரே ஓடிய பேச்சு விரிசடையா பேச்சியம்மா வாராரே விரித்தாடும் சடைமுடியா பேச்சியம்மா வராரே ஓடியா ஜனமுடியா பேச்சியம்மா வாராரே சுவாயுதம் கைபிடித்து பேச்சியம்மா வராரே சுவாயுதம் கைபிடித்து பேச்சியம்மா வாராரே கெப்பறைய ஆத்தா கெப்பறைய கைபிடிச்சு பேச்சியம்மா வராளே கெப்பறைய கைபிடிச்சு பேச்சியம்மா வராளே மஞ்சனையா முகத்தழகி பேச்சியம்மா வராளே மஞ்சனையா முகத்தழகி பேச்சியம்மா வராளே மாயனோட தங்கச்சியா பேச்சியம்மா வராளே மாயனோட தங்கச்சியம் பேச்சியம்மா வராளே கண்டாங்கி ஆத்தா கண்டாங்கி பேச்சி கண்டாங்கி சேலக்காரி பேச்சியம்மா வராளே கண்டாங்கி சேலக்காரி பேச்சியம்மா வராளே கருப்பனோட தாயவளா பேச்சியம்மா வராளே ஓடிய பேச்சு பேச்சியம்மா வராளே ஆத்தா சேல மேல பேச்சி சேல மேல சேல கட்டி பேச்சியம்மா வராளே சேல கட்டி பேச்சியம்மா வராளே சேல பிள்ளை கையில் எடுத்து பேச்சியம்மா வராளே கையில் எடுத்து பேச்சியம்மா வராளே ஓ சக்தி சக்தி ஏழு மணி வல்லையம்மா உனக்கு அறையில் ஒரு செல்லடமா கருப்பா 7 மணி வல்லையம்மா 7 மணி வல்லையம்மா உனக்கு எடுத்தாடும் விச்சருவா பேச்சியம்மா வெற்றியம்மா பேரு பச்ச தெய்வமம்மா தாயும் மகனுமாக ஓடிய ஐயா தானே இங்கே ஆடி வர்றான் உச்சியில குல்லாவா சப்பானி மாட சுவாமி உனக்கு உல்லாச கல்லடையா தூக்கி வைக்கும் கால்களுக்கு துளசி மணி செல்லடமா ஐயா எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஓடி ஐயா இருக்கலாம் பூ செல்லடமா ஐயான வேடக்காரே ஆண்டவிடம் எடுத்துடுவா அப்பனான மாயாண்டி பட்டுக்கச்ச பழகச்ச ஓடி ஐயா உருண்டகச்ச செல்லடமா கண்ணு விட்டுக்கச்ச செல்லடமா ஐயார காலடையா
மணி வல்லையம்மா சுடல உண்டா அறையில் ஒரு செல்லடம்மா சுடல ஐயா 7 மணி வல்லையம்மா சுடல ஐயா அப்ப நான சுடல கண்ணு சுடல ஐயா ஆடுதானே பாடுதானே சுடல ஐயா ஆளாளி ஓட்டு வாரா சுடல ஐயா கருப்பசாமி முன்னடக்க